ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, வீட்லேயே எக் ரோல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஓகே, அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இப்போது மாவை சாஃப்டாக வர வரைக்கும் பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மாவை அப்படியே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ஒரு மூடி போட்டு அதை 3 மினிட்ஸ் அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம குக் பண்ண வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 கப் குக்கும்பரு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா 1 கப் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக சப்பாத்தி செய்யலாம். சப்பாத்தி செஞ்சு ஒரு சப்பாத்தியை நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியை நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, எக் ரெடி ஆகிடுச்சுப்போ நம்ம எக் அப்படியே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அதில் முட்டையை ஊற்றிக்கிறோம். அதில் உடனே நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி எடுத்து போட்டுக்கிட்டோம். இப்போது இதை நல்லா நம்ம குக் பண்ணி எடுக்கிறோம். 2 சைடும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 2 சைடுமே நீங்கள் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நமக்கு எக் சப்பாத்தி, இந்த மாதிரி எக் சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்து சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன செய்கிறோம், தேவையான அளவு டொமேட்டோ சாஸ். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்பாத்தி மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம ரோல் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ரெசிபி எக் ரோல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.